தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அகமதாபாத் விமான நிலையத்தில் 4 IS பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்டது எப்படி என்பது குறித்து குஜராத் போலீசின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்தியாவில் தாக்குதல் நடத்த 4 பயங்கரவாதிகள் இலங்கையிலிருந்து அகமதாபாத் வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தன. அதைத் தொடர்ந்து அகமதாபாத்துக்கு விமானத்தில் வரும் பயணிகளின் விவரங்களை ஆராய்ந்தோம். அப்போது 4 பயணிகளின் டிக்கெட்டுகள் ஒரே PNR மூலம் புக் செய்யப்பட்டிருப்பதை கண்டோம். கொழும்புவிலிருந்து சென்னை வழியாக அகமதாபாத்துக்கு அவர்கள் டிக்கெட் புக் செய்திருந்தனர். 4 மீதும் சந்தேகம் வலுத்தது. உடனடியாக சிறப்பு குழுவை அமைத்து அகமதாபாத் ஏர்போர்ட்டிலேயே அவர்களை நேற்றிரவு கைது செய்தோம். கைதானவர்கள் முகமது நுஸ்ரத், முகமது நாஃப்ரான், முகமது ரஸ்தின், முகமது வரிஸ் என்பதும் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிந்தது. அவர்களிடம் இருந்து செல்போன்கள் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தோம். அவர்களது புரோட்டான் மெயிலில் 5 புகைப்படங்களை ரகசியமாக வைத்திருந்தனர். ஒரு நீரோடையின் படம், ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வதற்கான கூகுள் மேப் படம், 3 துப்பாக்கிகளின் படம், ஒரு கொடியின் படம், ஒரு பார்சல் படம் ஆகியவை இருந்தன. கைதான 4 பேருடன் கூகுள் மேப் உதவியுடன் அந்த இடத்திற்கு விரைந்தோம். அந்த இடத்தில் கான்கிரீட் இடிபாடுகளுக்கு மத்தியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பார்சலை கண்டெடுத்தோம். அதில் 3 கைத்துப்பாக்கிகள், தோட்டாக்கள், IS கொடி ஆகியவை இருந்தன. அவற்றை பறிமுதல் செய்தோம். துப்பாக்கிகள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டவை என்பது தெரியவந்துள்ளது. கைதான முகமது நுஸ்ரத் பாகிஸ்தான் விசா வைத்திருந்தார். இலங்கையில் தடை செய்யப்பட்ட நேஷனல் தௌஹீத் ஜமாத் அமைப்பில் 4 பேரும் முதலில் அங்கம் வகித்தனர். பாகிஸ்தானை சேர்ந்த IS பயங்கரவாதி அபு பாகிஸ்தானி மூலமாக IS அமைப்பில் சேர்ந்தனர். இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த 4 லட்சம் ரூபாயை 4 அபு வழங்கியுள்ளார். தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்களை ஒரு இடத்தில் மறைத்துவிட்டு 4 பேருக்கும் அபு மெயில் மூலம் தகவல் அனுப்பியிருக்கிறார். மறைவிடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை எடுப்பதற்காக தான் அவர்கள் அகமதாபாத் வந்துள்ளனர். முஸ்லிம்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை செய்து வரும் யூதர்கள், கிறிஸ்தவர்களுக்கும் பாஜக, RSS அமைப்பினருக்கும் தக்க பாடம் புகட்டுவதற்காக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு 4 பேரும் IS அமைப்பில் சேர்ந்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகிறோம் என குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கூறியுள்ளனர்.